சந்திரன் அப்படின்னா சுத்தம். எதெல்லாம் நம்ம சுத்தம் படுத்துனாலும் அங்க சந்திரன் ஆக்டிவேட் ஆவார். சந்திரன் அப்படின்னா, நம்ம வந்து நிலாவ சொல்லலாம். நம்ம வந்து பிரபஞ்சமாவும் எடுத்துக்கலாம். நம்மளோட மனசா எடுத்துக்கலாம். நம்மளோட பொருளாதாரமா எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சந்திரன்ங்கிறது ஒளி கிரகமா நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்ப நீங்க வந்து சனிங்கிற அந்த ஃப்ரிட்ஜ நீங்க சுத்தம் பண்ணுனீங்க அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிற அந்த கிரகம் அங்க வேலை செய்யும்போது, உங்களோட தடைகள், தாமதங்கள் விலகும். அப்படிங்கிற விஷயத்த இதெல்லாம் சொல்லிக் குடுத்து, போன உடனே நீங்க இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிளீன் பண்ணிருங்க. இதெல்லாம் நடந்துரும். அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் ஏன் இது என்ன பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு? இத இப்படி பண்ணுனா உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு, பிளஸ் வந்து அடுத்தது கிச்சன். ஃப்ரிட்ஜு டைனிங்ல வச்சிருக்காங்க. கிச்சனுக்கு போய் பார்த்தீங்கன்னா, கரையான் பிடிச்சிருக்கு கீழலாம். அச்சச்சோ! கரையான் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் இந்த கரையான், இந்த நெறைய தேவையில்லாத கரப்பான்பூச்சி, இதெல்லாம் நெறைய இருக்கு. கரப்பான்பூச்சி 1, 2 வருதுன்னா வந்துட்டு போட்டு விடுங்க. நெறைய அடைச்சு வச்சு அந்த இடத்துல கரையான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பொழுது, அந்த இடத்த கிளீன் பண்ணாம, நம்ம வந்து அந்த இடத்த பராமரிக்காத விடும் பொழுது, அந்த இடத்துல இது மாதிரி இருக்கு. அப்போ ஒரு இடத்துல கரையான் பிடிக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு. தென்கிழக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து கிரகத்தின் அடிப்படையில என்ன சொல்றோம்? சுக்கிரன்னு சொல்றோம். அப்ப அந்த சுக்கிரன்ல போய் கரையான் அரிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா, அங்க எப்படி உங்களுக்கு பணம் வரும்?